உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை பராசக்தியினுடைய அருளாசியை எல்லோரும் பெற்று நலமோடு வாழ அன்னையிடம் வேண்டிக் கொள்கின்றேன். உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் என்று சொல்வதை விட இந்தியர்கள், பொதுவாக தமிழர்கள் ஆங்கில புத்தாண்டினை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. கூடவே அடுத்த நிகழ்ச்சி தைப்பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லோரும் பயங்கரமான எதிர்பார்ப்பு. ஆங்கில புத்தாண்டு, தை பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு புதிய பிறப்புகள் நடக்கும்போதும் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க மாட்டோமா? தை பிறந்தால் வழி பிறக்காதா? சித்திரை மாதம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆண்டினுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே ஆண்டின் வருடப்பிறப்பு என்பது ஆண்டின் எண்ணிக்கை, நாட்கள் எண்ணிக்கை போல, வார எண்ணிக்கை போல ஆண்டின் எண்ணிக்கை தான் இந்த ஆங்கில வருடப்பிறப்பு. இது ஒரு தனி மனிதனுக்கு பெரிய நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கும்? என்ன ஆண்டு பலன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, திரும்ப ஆண்டு பலன் சொல்கிறீங்களா? ஆண்டின் பலன் இல்லை. 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சியாக இருக்கிறார். சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார். நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேதி பகவான் பயிற்சியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்க இருக்கிறது. எதிர்கால ஆண்டில் 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டு நடக்க இருக்கிறது. அதனால் நான் ஆண்டில் பலன் சொல்ல வரவில்லை உங்களிடம். சனி பகவான் பயிற்சி ஆகிறார். சிறு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் சுற்று 7 சனி. 45 முதல் 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று 7 சனி பகவான். 65 வயது 70 கடந்தவர்களுக்கு 3வது சுற்று 7 சனியாக மீனராசினியர்களுக்கு சனி பகவான் இப்போது உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சனி பயிற்சி என்பது விரயச்சனி முடிஞ்சு ஜென்ம சனியாக வருவார். குரு வீட்டிற்கு சனி பயிற்சி ஆகிறார். விரயம் என்ற சொல்லுங்கிறது கொஞ்சம் பொதுவான கடுமையான கணக்கு தான். விரயம்னா எல்லாமே விரயம்தான். அதுக்கு பேர் என்ன? மனித வாழ்க்கையில் பணம் தானே. பணம் விரயமாகிறதுக்கு பேர் தான் விரயச்சனி. ஆகவே விரயச்சனி முடிஞ்சு ஜென்மசனியாக வருவார். ஜென்மம் என்றால் உடம்பு என்று பொருள். அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் எந்த ஒரு கெடுதலும் வராது. தசாபுத்தி சாதகமாக இல்லாதவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில்துறை பாதிப்பு, கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கல்வியில் பாதிப்பு, வேலை தேடிக்கொண்டிருப்பவனுக்கு வேலையில் பாதிப்பு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லை. அதில் நான் இந்த குறிப்பாக இந்த கல்வி ஆண்டில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களை மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லியிருக்கின்றேன் முன்னாடி ஒரு பதிவில். இந்த பதிவிலும் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆழ்ந்த அக்கறையுடன் படிக்க வேண்டும். அதுக்கு பெற்றோர்களுடைய ஊக்குவிப்பு நிச்சயமாக வேணும். 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் அடுத்து என்ன படிக்க போகிறோங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா நல்லா படிக்கிற மாணவன் 2 மார்க் குறைஞ்சா கூட அழுதுருவான். 10 மார்க் குறைஞ்சா சொல்லவே வேண்டாம், சாப்பிட மாட்டான்.
இந்த அரைகுறையாக படித்து பெயிலாக போகிறவன் ஜாலியாக சிரிச்சிட்டு போயிடுவான். அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். அதனால் அவங்களுக்கு இந்த பதிவு வந்து செல்லாது. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோர்களும் அவங்களுக்கு மிகவும் கவனமாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும். டியூஷன் போக்குவரத்து வைக்க வேண்டும். பெரிய பாதுகாப்பு செய்யணும். பக்தியை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். முடிஞ்சளவு குழந்தைங்களையும் ஈடுபாடு செய்யணும். அவங்களும் ஆழ்ந்த அக்கறையோடு படிக்கணும். இல்லைன்னா மார்க்கு கொஞ்சம் பலகீனமாகும். அவங்க விரும்புகிற மார்க்லேருந்து கொஞ்சம் குறைய செய்யும். இன்றைக்கெலாம் நல்லா படிக்கிறவங்க வந்து பெர்சன்டேஜ் பாயிண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் காலத்தில் அப்படிலாம் கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. இப்போ கல்வி வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. ஆகவே கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய முதலீடு போட்டு எதுலையும் பெரிய கடனாங்கார ஆகிறம பார்த்துக்குங்க. பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இல்லாமல் போயிடும். அல்லது சம்பளம் வந்துட்டால் உடனே செலவு வந்துடும். அது ஒரு விஷயம். இருப்பினும் என்னை பொறுத்தவரை சனி பகவான் ஆட்சி செய்யும் போது சுபக்கடன் பட்டுக்கொள்ளுங்கள். நல்லவர்கள் அனைவரும் சுபக்கடன் அடைந்து கொள்ளுங்கள். சுபக்கடன் என்பது வீடு கட்டுவது, பூமி வாங்குவது. இப்போ தங்கம்னு சொல்லவே முடியல. தங்கம்னு சொல்லும்போதே அது வந்து இப்போ புதையல் மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் அவரவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தங்கம் வாங்கி வச்சுட்டு அந்த கடனை கொஞ்சம் கட்டிட்டுருங்க. கடன் பட்டு கொண்டீங்கள் அப்படின்னா நிச்சயமாக 7 சனி பகவான் பெரிய பாதிப்பை செய்ய மாட்டார். முக்கியமான குறிப்பு, நான் ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்வது போல, திசாபுத்தி சாதகமாக இருந்தால் 100% பயங்கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பது என்னுடைய அனுபவம். இருப்பாலும் மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் திசாபுத்தி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது தானே. அந்த அடிப்படையில் தான் உங்களை வந்து நான் கொஞ்சம் பயமுறுத்துவது போல சொல்வது. கவனமாக இருந்தால் பாதிப்பு குறையும் தானே. 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கீழே விழுகிறான் ஒருத்தன் அப்படின்னாலும் நடந்து போய் கீழே விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது 30 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கீழே விழுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. ஜோதிடம் என்பது வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டகம்தான். உங்களுக்கு வழிகாட்டுவது, பாதுகாத்து நடந்து கொள்வது உங்களுடைய சொந்த பொறுப்பு. நீங்கள் தான் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பக்தியோடு இருந்து கொள்ள வேண்டும். ஆகவே சனி பெயர்ச்சி என்பது விரயம் என்ற சனி பகவான் தாக்கத்திலிருந்து ஜென்மம் என்ற கோட்பாடில் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வருகிறார். அதாவது ராசியில் 1ஆம் இடத்துக்கு வருகிறார் என்று பொருள். அதுக்கு பேர் தான் ஜென்மம் என்ற அர்த்தம். இது சனி பகவானால் ஆகக்கூடிய நன்மை தீமைகள். மிகப்பெரிய மகிழ்ச்சி. குரு பெயர்ச்சி மார்ச் மாதத்திலிருந்து 3 மாதம் தள்ளி ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் ராசிநாதன் ராசியை பார்ப்பார். ராசிநாதன் உச்சம் பெறுவார். கிட்டத்தட்ட 12 மாதங்களில் 2.5 நாட்கள் மட்டும் சந்திரன் மீனத்தில் இருக்கும்போது குரு பகவான் பார்வையை பெறுவார். அதுக்கு பேர் குருச்சந்திர யோகம் என்று பொருள். அல்லது குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகி இருப்பார்கள் என்று பொருள். ஒருவர் வீட்டில் ஒருவர் மருவி இருப்பார். அதுக்கு பேர் குருச்சந்திர யோகம் அல்லது பரிவர்த்தனை யோகம். இது 12 மாதங்களில் 2.25 நாள் நடக்கும். அது தனி ஒரு ஆராய்ச்சியாக சொல்ல வேண்டும். இருப்பினும் ஒவ்வொரு ராசியும் அவரவர் வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து அவர் வீட்டை பார்த்தால் சிறப்பு என்பார்கள். இப்போ சுக்கிரன் வந்து துலாம் வீட்டை எப்போ பார்ப்பார்னு யாரும் ஜோதிடத்தில் சொல்கிறதில்லை. சூரிய பகவான் எப்போ சூரியன் வீட்டை பார்ப்பார்னு யாரும் சொல்கிறதில்லை. சனி பகவான் கூட எப்போ அவர் வீட்டை பார்ப்பார்னு சொல்கிறதில்லை. ஆனால் குரு பகவான் வந்து தான் வீட்டையே தான் பார்க்கும் காலம் அடுத்த ஜூன் முதல் 2027ஆம் ஆண்டு ஜூன் வரை தனது ராசியை பார்ப்பார். அது உச்ச வீட்டிலிருந்து பார்ப்பார். சந்திரனுடைய நண்பனுடைய வீட்டிலிருந்து பார்ப்பார். குரு உச்சம் வரும்போது அபரிதமான வெற்றிகளை மனிதன் வாழ்க்கையில் அடையலாம். ஏன்னா உச்சம் ஆட்சி என்பதை விட உச்சம் என்பது ஒரு பங்கு கூட என்பது ஜோதிட நூலில் சொல்லப்பட்டுள்ளது. உச்சம் பெறும் குரு பகவான் உச்சமாகி சனி பகவானை பார்க்கும்போது சனி பகவானுடைய தாக்கம் 100% குறையும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. இதில் சிறப்பு செய்தி என்னன்னா, ஜனன காலத்தில் நல்ல வாலிபத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு 65 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, ஏன் 70 வயது தொட்டவங்க, 70 வயதுக்கு பிறகு கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்களை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள்.
சிறிய வயதிலும் யோகங்களை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வெற்றி என்ற சொல்லுக்கு இன்னைக்கு மனித வாழ்க்கையில் என்ன வெற்றி? ஒண்ணே ஒன்று தான் வெற்றி. பணம் வேணும். பணம் இருந்தா போதும். அவ்வளோதான். பதவிங்கிறது அது பொதுவான கருத்து. அவரவர் வாங்கி வந்த வரத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருப்பாங்க. அது பேர் பதவி என்று பொருள். பணம் என்ற சொல்லுதான் உலக இயக்கம். காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. பூமியில் பூமியில் பிறந்து வாழ்ந்து முடிச்சு திரும்பி ரிட்டர்ன் போகும் வரை இங்கே எதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க போகிறோம், எதை பற்றி வச்சு செயல்பட போகிறோம் அப்படின்னா பணம் மட்டும்தான். அப்போ அந்த பணம் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை மீனராசி நேயர்கள் அடுத்த ஆண்டில் 2026ஆம் ஆண்டில் அடைவீர்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இட வேண்டாம். ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லா ஜோதிடர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எத்தனையோ ஜோதிட மகான்கள் ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். ஆனால் அனைத்து பேருக்கும் எனக்கும் பல்லாயிரம் மடங்கு வித்தியாசம் உண்டு. ஏன்னா நான் தவறு செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். உங்களோட நான் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, அரிய தகவல்கள், அதாவது மூட நம்பிக்கையை போக்கி அரிய தகவல்களை சொல்லலாம், உண்மையான தகவல்களை சொல்லலாம் என்பதற்குத்தான் இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் என்று ஒரு நிகழ்ச்சியை துவங்கி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். மற்றபடி இது என்னுடைய விளம்பரம் அல்ல. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் என்னிடத்தில் ஏழரை சனியாக இருந்த காரணத்தினால் இறுதி காலகட்டத்தில் என்னை ஜோதிடன் ஆக்கி விட்டு போனார். என்னை ஜோதிடன் ஆக்கியவர் வந்து சனீஸ்வர பகவான் தான் 30 ஆண்டுகளுக்கு முன். அதன் பிறகு படிப்படியாக 5 ஆண்டுகள் பயிற்சி எடுத்து இன்னைக்கு 25வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இது பொய் சொல்வதற்கல்ல, உயர்த்தி பேசுவதற்கல்ல, ஆச்சரியமான விஷயங்கள் சொல்வதற்கல்ல, உண்மையை சொல்வதற்காகவே இந்த நிகழ்ச்சி. ஆகவே இது உங்களோடு நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காகவும் அறியாமையை போக்க வேண்டும் என்பதற்கான நிகழ்ச்சி தான் இது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். கோச்சாரம் என்பது கோள்களின் சஞ்சாரம். உங்களிடம் நான் பேசி கொண்டிருப்பது போல 10 நிமிஷம் பேசுவேன் அல்லது 20 நிமிஷம் பேசுவேன், அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். அது மாதிரி சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிற இடம் ஜென்மம், குரு பகவான் பயிற்சியாக போகிற இடம் 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று பொருள். திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் 2026ஆம் ஆண்டு. ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்து குழந்தை பேர் தாமதமாக இருப்பவர்கள் குழந்தை பேர் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு ப்ளஸ் சம்பள உயர்வு கிடைக்கும். இதெல்லாம் அவரவருக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால். ஏன்னா கோச்சாரம் என்பது வந்து ஒரு பங்களிப்பு, அவ்வளோதான். அப்போ இவ்வளவு நன்மைகளையும் குரு பகவானால் செய்து கொடுக்க முடியும். சனி பகவான் அவருடைய வீட்டிலேருந்து அவருடைய பார்வையை பெறுவதனால் கொஞ்சம் கட்டுக்குள் அடக்கி வாசிப்பார். அப்படியே மாறாகவும் ஆபத்தாகவும் நிகழலாம் சில பேர் வாழ்க்கையில். அது தசாபுத்தி சாதகமாக இல்லாதவங்களுக்கு. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் வேண்டிக்கலாம். இறுதி ஆண்டில் ராகு கேது பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. நவம்பர் முதல் ஜூன் வரை குருவும் கேதுவும் ஒன்றாக இருப்பார்கள். எல்லா ராசி நேயர்களுக்கும் சொல்லி வந்த கருத்தை தான் மீனராசிக்கும் சொல்ல இருக்கிறேன். குருவும் கேதுவும், அதாவது ராசிநாதனும் குருவும் ஒன்றாக சேர்ந்து உச்ச வீட்டில் வந்து குரு இருப்பது, கேதுவோட சேர்வது ஒரு கோடீஸ்வர யோகம். 2026ஆம் ஆண்டு நவம்பருக்கு பின் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குருவும் கேதுவும் ஒன்றாக இருப்பார்கள். அது ஒரு கோடீஸ்வர யோகம்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ராகு கேது சேர்ந்திருந்து ஒரு ஜாதகர்கள் கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துருக்கேன். ராகுவும் குருவும் சேராமல் நல்லா இருக்கவங்களையும் பார்த்துருக்கோம். குரு கேது சேர்க்கையோடு இருந்த ஒரு ஜாதகம் கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்கோம். குரு கேது சேர்க்கை இல்லாமல் நல்லா இருப்பதையும் பார்த்துருக்குறோம். ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். அதை அவர் சாதாரணமாக முடிக்க முடியாது. மிகப்பெரிய கடல், மிகப்பெரிய ஆய்வு, மிகப்பெரிய ஆராய்ச்சி இன்னும் எனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் ஜோதிடத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அன்னை பராசக்தியுடைய ஆசையை பெற்று நான் படித்து கொண்டிருக்கும்போது 2 புஸ்தகங்களில் உள்ளதான் ஜாதகம் என்று நினைத்தேன்.
இன்றைக்கு நான் நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை படித்தாகிவிட்டது. பல லட்சம் பேர்களை சந்தித்தாகிவிட்டது. எல்லோரிடத்திலும் ஒவ்வொரு புது புது அனுபவங்களை தான் கற்றுக்க வேண்டியிருக்கிறது. கற்றுக்கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், வினாடிக்குள் வினாளிகை உண்டு ஜோதிடத்தில். வினாடிக்குள் வினாளிகை. அப்படிப்பட்ட ஜோதிட உலகத்தை எடுத்து ஒரு கிரக பயிற்சியை வச்சு ஒருத்தர் மிகப்பெரிய வெற்றி அடைவார், தோல்வி அடைவார்னு ரெண்டையுமே சொல்ல முடியாது. ரெண்டுமே சொன்னால் தப்பு தான். நல்ல இடத்துல இருக்கிறார் சனி பகவான், அதனால் மிகப்பெரிய வெற்றி அடைவார்னு சொன்னால் அதுவும் பொய்யாயிடும். கெட்ட இடத்துல இருக்கா அவருக்கு கெடுதல் உண்டாகும்னு சொன்னால் அதுவும் பொய்யாயிடும். ஏன்னா கோச்சாரம் என்பது சிறிய விஷயந்தான். அதில் 7.5 சனி அட்டம சனின்னு நடக்கும்போது தாக்கம் கொஞ்சம் கூட இருக்கும். அதுவும் தசாபதி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பும் இருக்காது, கொஞ்சம் குறையும்னு சொல்லிடலாம். ஆகவே குரு கேது சேர்க்கை ஒரு எதிர்பாராத கோடீஸ்வர யோகம். இன்னைக்கு கோடீஸ்வர யோகம்னா ஒன்றும் அரசியல்வாதியாக இருக்கணும், அல்லது லாட்டரி டிக்கெட் விழுகணும், புதையல் கிடைக்கணும். புதையல் இப்போ இன்றைக்கி இல்லை உலகத்தில். யாரும் இப்போ புதையல் எடுத்ததாக சொல்ல, எங்கேயாச்சும் என்ன சொல்கிறது, இந்த கோயில்களுடைய வேலைப்பாடுகள் நடக்கும்போது பூமியை பறிக்கும்போது உள்ளுக்குள்ளே நாணயங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் புதையல் என்பது இல்லை. லாட்டரி விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கேரளாவில் இருக்குது. அதை பற்றி தான் கொஞ்சம் முன்னாடி பேசியிருக்கேன். கேரளாவுக்கு ஐயப்பனை பார்க்க போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க, ரொம்ப வாங்காதீங்க. கேரளாவுக்கு வேலையாக போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க. அதுவும் 2026 மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கும் போது. உங்களோட ஜனகாலத்திலிருந்து தசாபதி சாதகமாக இருந்தால் அந்த விபரீத ராஜயோகம் உண்டு. திரும்ப திரும்ப சொல்கிறது தான், தசாபதி சாதகமாக இருக்க வேண்டும், அதற்கு விபரீத ராஜயோகம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இவர்கள் தான் எதிர்பாராத வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் உலக வரலாற்றில். அந்த அடிப்படையில் குருவும் கேதுவும் சேர்க்கை மிகப்பெரிய உன்னதமான ஒரு யோகம். 15 வருஷங்களாக லாட்டரி டிக்கெட் வாங்குற சார், நான் ஒன்றும் விழுகலாம் என்கிட்ட ஃபோனில் சொல்கிறவங்க வர்றாங்க இப்போ லைனில். இவ்வளோ பேர் லாட்டரி சீட்டு வாங்குறாங்களான்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருகிறது. நான் ஒரு சின்ன விளம்பரம் பண்ண போய், விளம்பரம் இல்லை, ஒரு விபரீத ராஜயோகம் பற்றி பேசினேன். அதுபடி இத்தனை பேர், இத்தனை லட்சம் பேர் லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகள்லையுமே, தமிழ்நாட்டில் அல்ல, எல்லா நாடுகள்லேருந்தும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகளை என்னிடத்தில் டெய்லி ஒருவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போது அது இஷ்டம், அதிர்ஷ்டம். அதை என்றோ ஒரு நாள் நாம் வழக்கத்தில் ஒன்றாக எடுத்துக்கொள்ளாமல் தவிர அதை நம்பியே வாழக்கூடாது, அதை நம்பியே பயணம் போகக்கூடாது, அதை நம்பியே பணத்தை போட்டு கடங்காரனாகக்கூடாது, மனைவி மக்களை தவிக்க விடக்கூடாது, ஊரை விட்டு ஓடக்கூடாது. இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். சிங்கப்பூர்லேயோ மலேசியாவில் இருந்து வேலை பார்த்து அங்கேருந்து பணங்கள் வாங்கி மக்களுக்கு கொடுத்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகி இப்போ குடும்பத்தை போய் சந்திக்க முடியாமல் கோயிலாக இருக்கேன்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்கிறார். ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப மனசு பாரமாக கஷ்டமாக இருந்தது எனக்கு. இப்போ எதனால்னா அந்த பணம்ங்கிறது தான். அப்போ எதிர்மறையான விபத்துகளையும் எதிர்பாராத பாதிப்புகளையும் பணம் செய்ய முடியும், அதை கடங்காரர் ஆக்க முடியும். எதிர்பாராத வெற்றியை தந்து ஒருவரை கோடீஸ்வரராகவும் ஆக்க முடியும். அந்த கோடீஸ்வர யோகம் குருவும் கேதுவும் ஒன்று சேரும்போது நடக்கும். அடுத்த 6 மாதங்கள், 2வது 6வது மாதங்கள், அதாவது நவம்பர் மாதத்திற்கு பிறகு அடுத்த ஜூன் வரை, அது பற்றி பிறகு 2027ஆம் ஆண்டு வந்துவிடும். அப்போது அதை பற்றி விரிவாக பேசுவோம். ஆகவே 2026ஆம் ஆண்டு மீனராசி நேயர்களுக்கு சிறந்த ஆண்டாகவும் மகிழ்ச்சி தரும் ஆண்டாகவும் இருக்கும் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லை. உங்களுடைய ஜனகால ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் அனைவருக்கும் வெற்றியே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.